கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. வருங்காரியங்களை குறித்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை, தேவன் தம் தகப்பனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள், தகப்பனாகிய ஆபிரகாம் சொன்ன சில காரியங்கள், தேவன் பேசின விதங்கள், அவர்களை கொண்டு வந்த காரியங்கள் இப்படித்தான் என்று சொன்னதுனால அதை விசுவாசிக்கிறார். நிச்சயமாக இந்த தேவன் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பழகணும். ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். வானத்து பணிகளின் ஆசீர்வாதம், பூமியின் கொழுமையின் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம் பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கிறோமா? காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நிமிஷம் நிப்பாட்டி இந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறோமா? ஏன் ஆசீர்வதிக்கிறது இல்லை? இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு இந்த வாக்குத்தத்தத்தை கட்டாயம் செய்ய தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசித்து பிள்ளைகள் மேலே கைகளை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கும் போது பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்படிதான் யாக்கோபு ஆசீர்வாதமாக இருந்தார். யாக்கோபு ஏசாவும் சந்திக்கும் போது ஏசாவின் இடத்துல தன்னுடைய ஆஸ்தியை கொடுக்கும்போது ஏசா சொல்லுகிறார், சகோதரனே, போதுமானது எனக்கு ஒன்று, உன்னுடைய நீ வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த அளவு ஆசீர்வாதம் இருந்தது. இது காரணம் என்ன தெரியுமா? தன் தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் வைத்த ஆசீர்வாதம். அதுபோல நம்மளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமளும் நம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த ஆசீர்வாதத்தை வைத்து நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது இந்த விசுவாசத்துல ஜெபிக்கிற எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். நம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஈசாக்கு எப்படி யாக்கோபு ஏசாவை ஆசீர்வதித்தாரோ அதே போல நாங்களும் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல சந்ததியாராக இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. எங்களை முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே ஆளுகை செய்யட்டும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.